யாருமே சொல்லல. நம்ம போனதுல நானும் ஒரு காரணம். கரெக்ட்டா? அது வந்து கோர்ட்ல கேஸ் போதுன்னா கூட, இது எங்களோட நடந்தது எனக்கு வருத்தமா இருக்கு. அது ஓரளவுல நாங்களும் அது பொறுப்பு உணர்றோம். அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலன்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா, பாதிக்கப்பட்டதெல்லாம் வந்து இன்னும் வாழ்க்கையே பார்க்காத சின்ன சின்ன குழந்தைங்க. நீங்க வந்து ஏர் ஷோ அப்படின்னு சொல்ற ஒப்பீடு கூட எனக்கு தவறா தெரியுது. ஏன்னா, அங்க பல லட்சம் பேர் சேர்ந்தாங்க. பல லட்சம் பேர் இந்த மாரி சேர்ந்திருந்தா, நீங்க எத்தன 1000 பேர கொண்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த மாரி ட்ராஜடில மாரி இப்ப ஒரு 25,000, 30,000 பேர் சேர்ந்ததுக்கே ஒரு 41 பேர். அதுவும் மத்தவங்க வந்து இடைமறிச்சு இது பண்ணதுனால அந்த கேஷுவாலிட்டி கம்மியா இருக்குன்ற மாரி தான் புரிஞ்சுக்க முடியுது களத்த பார்த்தா. ஆனா அந்த பத்திரிக்கையாளர் அங்க இருந்தவங்க, போலீஸ்லாம் சொல்றத வச்சு பார்த்தா, கேஷுவாலிட்டி இன்னும் அதிகமா இருக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருந்திருக்கு. புரியுதுங்களா? இது இது டிபேட் வேணாம். ஏன்னா டிபேட் பண்ற இதுல நான் இல்ல. ஏன்னா வேஸ்ட். இது நம்ம பேசக்கூடாது. அது உணரல ஒருத்தர் அப்படின்னும் போது, நீ வந்து ஒருத்தன் உயிருக்கு போராடி இருக்கான். நீ ஏன் இந்த கலர் செருப்புல அடிச்சன்ற மாரி கேள்விகள் போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த சமுதாயத்துக்கே தவறான டிபேட்டு. அது நம்ம மட்டும் இல்ல, யாரும் கேட்கக்கூடியாத விஷயங்கள். மனிதாபிமானத்து மேல இருக்கிற நம்மளோட பார்வையே மாறிடும். அந்த ஒருத்தவங்க வந்து அழுவுறாங்க. என் 2 குழந்தைங்க இறந்துருச்சுன்னா, அதுக்கு கீழ போய் கமெண்ட் என்னன்னா, சரி இறக்கறதுக்கு முன்னாடி வந்து விஜய பார்த்தீங்களா இல்லையா கடைசியா? அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டு, அதுக்கு கீழ ஸ்மைலி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தவறான உதாரணங்கள் எடுத்துட்டு போய் சேர்க்கிறதா? இல்ல இவங்கள ஒரு எடுத்துக்காட்டா வச்சு சமூகத்த திருத்துறதா? அந்த மாரி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து ஏன் ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் நினைக்கிறாங்கன்னா, அது திருப்பி நடந்துறக்கூடாதுன்ற ஒரு அக்கறை தான். இப்ப நீங்க ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி யாரும் வெளிய விடாம தடுத்தாங்கன்ற ஒரு நியூஸ் வருது. அது யாருன்னா, இப்ப நீங்க வந்து உங்க கேடர்ஸ்லாம் அங்கங்க அந்த வாலண்டியர்ஸ் முன்னாடி யாரோ மென்ஷன் பண்ணாங்க. எந்த கட்சியிலுமே இப்ப நீங்க வாலண்டியர்ஸ் கரெக்ட்டா இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா பாஸ் ஆயிருந்தா, ஒரு இடத்துல அசம்பாவிதம் ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் டக்கு 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 டக்குன்னு பாஸ் ஆயிடும் அந்த இன்ஃபர்மேஷன். அது இங்க நடக்கல. ஒரு விஷயத்துல நடக்குது, அந்த கம்யூனிகேட் பண்ண முடியாதனால, இன்னும் அந்த லோட் வந்து எவ்வளவு நேரத்துக்கு தான் ஒரு மனுஷன் தாங்குவான்? ஒருத்தன் 4 பேர் கீழ வுழுந்துட்டான். அவன் கீழ இருக்கிறதே தெரியாம 4 பேர் அவன் மேல ஏறும்போது, நீங்க அவன உடனே தூக்குனாதான் அவன் உயிருக்கு பொழைப்பான். உடனே அந்த கம்யூனிகேஷன் பண்ணி டக்கு டக்குன்னு விளக்க முடியலையே. எல்லாரும் வந்து அங்க பேசுறதுலயோ, அந்த சவுண்ட்லயோ, அதுல இருக்கும்போது அவன் வந்து இந்த கையறு நிலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதனால, அது ஒரு மிகப்பெரிய ரீசன். இந்த கேடர்ஸோ, அத நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்? இந்த டைம்ல சவுண்ட் இவ்வளவு வால்யூம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு எப்படி தலைமைக்கு சொல்றது? இப்ப தலைவருக்கே ஒரு பிரச்சனைனா கூட நீங்க தலைவருக்கு சொல்லணும்ல. இப்ப உங்களுக்கு தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, தலைவர் வண்டியை போய் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியணும்ல. அந்த ஒரு திட்டமாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா, இதை உங்களால டக்குன்னு பண்ணிருக்க முடியும். ஒரு வாக்கி டாக்கியோடயோ உங்களுக்குள்ள இது நடக்கும். ரைட்டுங்களா? ஒரு கேடர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு வாலண்டியர்ஸ் பண்ணுவாங்க. அது நீங்க வந்து சரியா இல்ல. அது நீங்க வந்து அந்த செலிப்ரேஷன் மனநிலையிலே இருக்கும்போது, அந்த செலிப்ரேஷனோட எவ்வளவு பேர் கூக்குரல் இருந்திருக்கும். எவ்வளவு பேரு அத வந்து கேட்க முடியல. அது வந்து அப்படி ஒரு உயிர் போயிருச்சுன்றது வந்து அந்த வேல்யூவே அந்த குடும்பம் என்ன நினைக்கும்? நீங்க எல்லாம் இப்போ இப்ப வந்த கட்சிகள் வந்து ஆதரவு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆறுதல் சொல்லிடுவாங்க. நாளைக்கு நீங்க கூட போயிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்னும் இருப்பேன். கட்சி இதுவை எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன், படிப்பு செலவு எடுத்துக்கிறேன், எல்லாம் சொல்லிடுவீங்க. நாளைக்கு நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து அந்த பெத்தவங்க என்ன யோசிப்பாங்க? இந்த குழந்தை உயிர் எதுக்காக போச்சுன்னு ஒரு ரீசனே இல்ல. அது ஒரு பையனோ, ஒரு அம்மாவோ, ஒரு பொண்ணோ, ஒரு ஒரு கூட்டத்துல போய் நசுங்கி செத்துட்டான்டா என் பையன் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு இப்படி போகணுமா உயிர் அப்படின்னு ஒரு தோணாதான்? அந்த இடத்துல இருந்து நம்ம பேச வேணாமா? ஒருத்தவங்க வந்து அழும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆறுதல் சொல்லணும் இல்லையா? அப்பதானே நம்ம மனுஷங்க. அவன்கிட்ட போய் ஓ இவன்கிட்ட காசு வாங்கி அழுவானோ அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன மனுஷன்? பேசிக்கோங்க. இது வந்து ப்ரோ டிபேட் பாயிண்ட் இல்ல. இதுல எடுத்து பேசாதீங்க. நீங்க வேற கருத்து இருந்தா யாராவது இல்ல பேசிக்கோங்க. அது ப்ரோ நீங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பிஃபோர் சொன்னீங்க ஒயிட் பியர் ஆஃப்டர் வந்து சபா இல்ல சபா 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 ஒரே சபா நிமிஷம் நான் சபா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சபா ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்தேன். 2 பாயிண்ட் மட்டும் நான் பேசிக்கிறேன். என்னன்னா வந்துட்டு அத்தனை குழந்தை இறந்திருக்காங்கல்ல, அந்த குழந்தையோட பேரை கூட விஜய் சொல்லாததுனால இப்ப என்ன பண்றானுங்க இவனுங்க, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பாட்டு பாடிட்டு ஒரு இந்த 10 ரூபாய் இதுன்னு ஒரு பாட்டு பாடுறானுங்கல்ல, அது எங்களுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் அந்த ஹார்ட் அட்டாக்க பாத்துட்டாரு, 10 மாசம் ஜெயில பாத்துட்டாரு, அது கேஸ் நடக்குது, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க குழந்தைய விட்டு ஆட விட்டுட்டு இருக்கீங்களா? அதை பண்ணாதீங்கன்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்க கட்சியில இருந்து 10 குழந்தை இறந்திருக்கு,
நீங்க இதை வந்து உங்க கட்சியோட ப்ரமோஷனா வச்சு ஒரு பாட்டு போட்டு இதை வந்து நீங்க ஒரு இன்ஃபுளுசர்ஸ் வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, இவனுக்கு இப்படிதான் எனக்கு தெரியும். அந்த சட்டம் அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு தான் அவங்க மனசு சொல்லும். அதை அவனுங்க கேட்கும், எவனை கேட்கணுமோ அதை கேட்கும். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, விஜய் வந்து செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்கினாரு ஒரு பேரை சொன்னதை நீ இப்ப காட்டுற. இல்லைன்னா உங்க கட்சியில எவனுக்காவது நெஞ்சில மஞ்சா சோறு இருந்ததுன்னா அவர் 10 ரூபா வாங்கினாருன்னு லெட்டர் பேட்ல எழுதி பேரை போட்டு பிரஸ் ரிலீஸ் கூட பாத்துக்கலாம். எவனுக்காவது உங்க கட்சியில எவனுக்காவது தில்லுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவர் பேரை போட்டு அவர் வாங்கினாருன்னு லெட்டர் பேட்ல எழுதி நீ கொடுக்குற. நீ இப்ப சொன்னல, அது ரெண்டுத்துக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகே, பேசுங்க நீங்க, அது மட்டும் தான் வந்தேன். ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ப்ரோ, கேட்கலாமா? இல்ல ரொம்ப இது வந்து திமுக டிவிக்கு இல்ல இல்ல கேள்வி கேக்குறாரு, கேளுங்க. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ, அதுதான் என்ன சொல்றேன். கேள்வி வந்ததுல இருந்து அப்படின்னா, அப்படிதான் போகுது, வந்ததுல இருந்து அப்படிதான் போகுது. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், டிவிக்கு நண்பர்கள் கிட்ட கேட்கணும். சொல்லுங்கப்பா. இப்ப அது இப்ப ஆக்சுவலா வந்து விஜய் வந்து 8:45க்கு நாமக்கல்ல இருக்கணும், பட் இல்ல, வீட்லயே 8:45க்கு தான் கிளம்புறாரு. சோ அவர் கிளம்புறப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ஆல்ரெடி டிலே ஆயிருச்சு, நம்ம ஒரு 2 hours முன்னாடி கிளம்பி இருக்கணும், பட் டிலே ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அந்த இடத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரியலனாலும் கூட இருக்கிறவங்களுக்காவது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பிரைவேட் ஜெட்ல தான் வராரு, அவர் ஒன்றும் புக் பண்ண ஃபிளைட்ல எல்லாம் வரல, ப்ரீ புக் பண்ண ஃபிளைட்ல எல்லாம் வரல, அவருடைய பிரைவேட் ஜெட்ல தான் வராரு. ஸோ டிசிஷன் அவர் எப்போ வேணாலும் மாத்தலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல திருச்சியில இருந்து நாமக்கல் வந்து 2.25 மணி நேரம், பட் சேலத்துல இருந்து நாமக்கல் 1 மணி நேரம். அந்த ஒரு ஸ்பாட் டிசிஷன் கூட அவரால் அந்த இடத்துல எடுக்க முடியலையா? எடுத்திருந்தா இன்னும் 2 மணி நேரம் குறைஞ்சிருக்குமே, 2 மணி நேரம் முன்னாடியே அவங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கலாமே. இது ஒரு சாதாரண ஒரு திங்கிங். ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, அவர் தலைவர் வந்தா எங்க வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும். சரியா? இப்போ கூட்டம் சீக்கிரம் வந்தா கூட்டம் வராம இருக்குமா? ஐயோ, இத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. கூட்டம் வரும் கூட்டம் வரும் எங்க உயிரை கூட்டம் வருது கூட்டம் வருது கொன்னுட்டானுங்க பைத்தியம். நீங்க கூட்டம் வருதுன்னு சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன் ப்ரோ, அதுவும் கேளுங்க. நீங்க கூட்டம் வருதுன்னு சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன், அதையும் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. முன்னாடியே வரணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப வந்தாலும் கூட்டம் வரதான் செய்ய போகுது. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு நான் ஒரு கேள்வி பாதுகாப்பு போடணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாதுகாப்பு போட்டீங்களா? போலீஸ் போட்டீங்களா? இல்ல இல்ல அப்பயும் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம், இதுக்கு நான் பதில் சொல்லணும். எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும்? இல்ல போலீஸ் பாதுகாப்பு போடணும். போலீஸ் வந்து ஒரு நிமிஷம் சார், குறுக்கிட்டு மன்னிக்கங்க. டைம் ஆகுது, மணி 11:30 போகுது. வந்ததுல இருந்து வரைக்கும் ஜிப்சி பெருசா பேசவும் இல்ல. அப்படியே இருக்கும். போலீஸ் அந்த ஹெல்மெட் பிடிக்கிறது, லைசன்ஸ் பிடிக்கிறது, அதுக்கு தான் ஆவாங்க போல, மத்ததுக்கும் ஆக மாட்டாங்க போல. பைத்தியம். இல்ல கண்டிச்சு பேசுறேன். ஒயிட் பியர் ஒண்ணு பேசினாரு, அதுக்கு ஒயிட் பியருக்கு அப்புறம் 2 பேர் பேசினாரு. 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது அவரை நண்பா அப்படின்னு சொல்லி நீங்க அட்ரஸ் பண்ணீங்க. நான் அதை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். இனி வந்து அந்த நண்பான்ற வார்த்தை இவங்களை பார்த்து யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு அவங்களுக்கு அருகதையே கிடையாது. சரிங்களா தம்பி? இல்ல ப்ரோ, நீங்க சொல்றீங்களா போலீஸ் காலையில உங்க அண்ணனை எழுப்பி வர்றதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி பதில் சொல்லு. உங்க அண்ணனை எழுப்பி வர்றதுக்கு என்ன பண்ணும் சொல்லு. போலீஸ் பாதுகாப்பு நாங்க வரல. காலையில உங்க அண்ணன் டைமுக்கு கிளம்புறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் தம்பி, எதனால ஆகும்? எந்த சிச்சுவேஷன் இது பரந்தூர் தெரியுமா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனார்ல, அப்பவும் லேட்டு தான். ஏன் லேட்டா போறாரு? இதுதான் கேள்வி. கேக்குற கேள்வி உள்ளவங்க. அவர் வந்து பேசஞ்சர் ஃபிளைட்ல வரல, புரியுதா? அவர் டைமிங் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே அவர் வந்து லேட்டானா எப்பயுமே 8:30 மணி மேல தான் போறாரு. சரிங்களா? சிம்பிளான ரீசன் ப்ரோ. நீ சொல்லக்கூடாது. கேட்டுக்கலாம்ல சொல்லு. செத்தவெல்லாம் ஒரு நிமிஷம் மதம், நான் உங்களுக்கு டைம் தரேன். நான் டைம் தரேன், வெயிட் பண்ணுங்க. ஜிப்சி பேசிக்கிட்டோம். ஜிப்சி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மதம் நீங்க பேசுங்க, அப்புறம் பிளாக் பேந்தர். பேசுங்க ஜிப்சி. ஏங்க இந்த மாதிரி பொறுப்பற்றவனுங்களை மேல ஏத்தாதீங்க. எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது, ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது அவனுங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. இவர் சபா ஒரு விஷயம் நான் உனக்கு கேக்குறேன். அங்க இருக்கும்போதும் சரி, இங்க இருக்கும்போதும் சரி, நல்லா கவனிச்சு பாரு. எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் ஏத்திட்டேன். அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் முதல்ல ஏத்திட்டேன். எக்ஸ்பீரியா மைக்கு அக்செப்ட் பண்றான். அதுக்கப்புறம் மைக் அக்செப்ட் கொடுத்தேன், அவன் ஓட்டான். நான் என்ன பண்றது சொல்லு? இல்லங்க, இவனுங்களுக்கு அவ்வளவு என்னங்க வெறி? ஒரு இது போலீஸ் தான்ன்றானுங்க.
போலீஸ் 500 போலீஸ் தாங்க ப்ரோ போடுவோம். அவங்களுக்கு வந்த கமாண்ட் அது. இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்ல. யார் என்ன போலீஸ் பண்றாங்க நாங்க மட்டும் சேஃப் சொல்லுங்க. எவன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்டான். ஒருத்தன் பின்னாடி அவன் போலீஸ் நின்றுட்டா இருக்க முடியும்? இல்ல இல்ல ப்ரோ கொஞ்சமா இல்ல ப்ரோ அதுக்கு ஏத்த மாதிரி தாவேக்கா. வழி அனுப்பி விடுன்னு சொல்றேன். வழி அனுப்பி இல்ல ஒரே விடுங்க. ஒரே யோ ஒரே ஒரு நீங்க பாயிண்ட் எதுக்கே வழி இருக்கீங்க? உங்களை கட்சி எதுக்கே உங்களை இருக்கு? எங்க மரத்து மேலே சபா ஒரு நிமிஷம் சபா விட்ட இடத்துல இருந்தே வரும். ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போகுது. ஆனா ஒரு ஜிப்சி பேசவே இல்லை. இப்பதான் வாய்ப்பே கொடுக்குறேன். ப்ளீஸ் நான் அடுத்து நானே உங்களுக்கு கொடுக்குறேன். மதனுக்கு அடுத்தது பிளாக் பேந்தர் பேசிக்கோங்க. ஜிப்சி ஜிப்சி சொல்லுங்க. நான் தான் ஜிப்சி பேசுறேன். நான் 2 பாயிண்ட் போயிட்டாரு போல. இல்ல எல்லா ஸ்பேஸ்லயும் கடைசியா தாங்க டைம் கிடைக்குது. கடுப்பா வராங்க எல்லாருமே. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா. அவங்க இப்போ ஒருத்தர் கேட்டாரு பார்த்தீங்களா, எதுக்கு வந்து நாமக்கல்ல இருந்து என்னது திருச்சியில இருந்து நாமக்கல் வந்தாரு, அது சேலத்துல இருந்து வரலாம். இது கரெக்டான பாயிண்ட்டுங்க. அந்த பைபாஸும் சூப்பரா வந்துடலாம். 4 வே ரோடு சூப்பரா வரலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்துட்டு போயிடலாம். அது வரல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இது வரைக்கும் தான் சார்பா ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க தன்னோட மீட்டிங் தன்னை பார்க்க வந்ததுக்காக. ஒரு வார்த்தை ஒரு பேட்டி கொடுக்கல. தன்னோட புஷி ஆனந்த் மேலேயும் இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, அவர் பேட்டி மேலதான் கேஸ் இருக்கு. வேற யார் பேர்லயும் கேஸ் இல்லைங்க. 2ஆம் கட்டத்துல வரலாம் அழகா பேட்டி கொடுக்கலாமே. என் மேல ஒண்ணுமே தப்பு இல்லைன்னா நீங்க பேட்டி கொடுக்கலாமே. இது வரைக்கும் உங்கள்ட்ட பாயிண்ட் கரெக்டா இல்ல. ஒரே ஒரு லாயர் அனுப்பிச்சு பேச வச்சிருக்கீங்க. அது என்ன ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்குன்றது சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் என்ன ட்ரோல் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கான்றது சூப்பரா தெரியுது எல்லாருக்குமே. அந்த எப்படி ஆங்கர் கேட்கிற கேள்விக்கு அந்த லாயர்ட்டே ஆன்சர் இல்ல. உங்களுக்கு சப்போர்ட்டா அந்த லாயர்ட்டே ஆன்சர் கிடையாது. இல்ல ப்ரோ பேட்டி குடுக்கலன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ. 2 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ரோ பேட்டி கொடுத்தாரு? யாரு பேட்டி கொடுத்தா? தலைவர் தான் ப்ரோ. பேட்டி இல்ல ப்ரோ. ட்விட்டர்ல பேட்டி டேக் போட்டு அரசியல் அறிவு இருக்கா இல்லையாடா? ஒரு நிமிஷம் ப்ரோ. யோ ஸ்டீஃபன் உனக்கு பேச தெரியுமா வெரி தெரியுமா? ப்ரோ ஒரு ஜாதி வெறி மாதிரி ரசிக வெறியில ஊறி போயிருக்காங்க எல்லாம். ப்ரோ இல்ல சமந்தம் இல்லாம ஜாதின்னு சொல்லுவாங்க ப்ரோ உள்ள வந்து. சரிங்களா? யோ உனக்கு அதே மைண்ட் செட் தான். உனக்கு அதே மைண்ட் செட் தான். ஜாதின்னு சொல்லாத ப்ரோ. அவர் கீழ இருக்கு ப்ரோ. உனக்கு என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? ஜாதியை காப்பாத்த ட்ரை பண்றா, நீ விஜயை காப்பாத்த ட்ரை பண்ற, அவ்வளவுதான். இல்ல உங்ககிட்ட தெளிவா ப்ரோ ஜாதியை பத்தி பேசாத ப்ரோ. குரூப்ல இல்ல அவங்க அண்ணா எத்தனை ஜாதி பத்தி பேசுறா வெளிய பேசு ப்ரோ. சரி ஒரு நிமிஷம் இரு. உன்னோட குரூப்ல போய் பேசு. ஜாதி பத்தி பேசு. இப்ப ஜாதி பத்தி யாரும் பேசல. அதையே சொல்லி அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து மழுப்பிட்டு போவானா? பிளாக் பேந்தர் சொல்லுங்க. பிளாக் பேந்தர் கேப்பாப்ல பதில் சொல்லிப்பா. கேக்குதா? இல்லங்க எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க. இதுல அந்த ட்விட்டு கூட இங்க வந்து பரவிட்டு இருந்தது. ஜென்ரேட்டர் போட்டு லைட் வச்சது இவங்கதான். மதியானம் 12 மணிக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ஏதோ வேலை இருக்கு லேட் ஆச்சு ஓகே. ஆனா முன்னாடியே ஜென்ரேட்டர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி அங்க போக்கஸ் லைட் எல்லாம் போட்டீங்களே எதுக்கு? அப்ப நீங்க லேட்டா வர போறீங்கன்னு முன்னாடியே ப்ரீ பிளான்டு தான். ஆனா 12 மணிக்கு வந்து வரேன்னு மக்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. அப்படி பொய் சொன்னதுனால மக்கள் 7 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாம வெயிட் பண்ணியிருக்காங்க. அங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து கரண்ட் எல்லாம் எதுவும் கட் பண்ணல. ஜென்ரேட்டர் வச்சு அங்க வந்து போக்கஸ் லைட் வச்சிருக்கீங்க. வச்சது தாவேக்கா. அப்ப நைட்டு தான் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுதானே முன்னாடியே லைட் எல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க. அப்ப 12 மணின்னு எதுக்கு வந்து உங்க அபிஷியல் இதுல போட்டு மக்களை ஏமாத்தி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்கல இருந்து சோறு தண்ணி இல்லாம வெயில்ல நிக்க வச்சது ஒரு சாடிஸ்ட் புத்தி இல்லையா? அது ஏன் பண்ணீங்க? ஹலோ ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ப்ரோ. பர்மிஷன் லெட்டர் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்ப 2 நாள் முன்னாடி இது கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் சார்பா பிரஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பெர்மிஷன் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருந்தாரு. இவர் டிஜிபி டேவிட் அவர் தான் சொல்லியிருந்தாரு. அதை நீங்க கேட்டீங்கன்னா அதுவே தெரியும். 3 மணில இருந்து 10 மணிங்கிற பெர்மிஷன் கொடுத்தனாலதான் 3 மணில இருந்து 10 மணிங்கிற பெர்மிஷன் கொடுத்தனாலதான் லைட் போட்டது. அதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. அதனால லைட் போட்டது. என் கேள்வியை நல்லா கேட்டுக்கோங்க. பர்மிஷன் நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல யார் லெட்டர் கொடுத்து வாங்குறாங்கன்னா உங்க கட்சி தான் லெட்டர் கொடுத்து வாங்குது. பர்மிஷன் 3 மணிக்கு 10 மணின்னு முந்தின நாளே கொடுத்தாச்சு. அப்படி லெட்டர் வாங்கிட்டு டிவிகே HQல 12 மணிக்கு விஜய் பேசுவாருன்னு இங்க ஏன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணீங்க? ட்விட்டர்ல அபிஷியலா போட்டீங்க. இல்லையே உங்க டிவிகேவோட ட்விட்டர் புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. அந்த டிவிகே HQன்ற பேஜ்ல வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இல்ல அந்த ட்வீட் இப்ப இல்ல. அது ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. அதை எடுத்துறேன் ட்வீட்டே இருக்கு இன்னும்.
ட்வீட்டே இருக்கு. புசி ஆனந்த் 12 மணிக்கு வந்து அண்ணன் பேசுவாருன்னு பரணி வீடியோ ப்ரோ, பரணிட்ட மைக் கொடுங்க ப்ரோ. கபில் ப்ரோ, நான் ரிப்ளைல அந்த வீடியோவே அவர் போட்டிருக்கேன் ப்ரோ. வந்துட்டு புஷி ஆனந்த் போட்ட பேசின வீடியோ ரிப்ளைல போட்டிருக்கேன், அதையே பாருங்க. பரணி ப்ரோ பேசுங்க ப்ரோ. 3 மணிக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்து வாங்கிட்டு தொண்டர்கள்ட்ட போய் 12 மணிக்கு விஜய் பேசுவாருன்னு சொல்லி, ஆனா நைட்டு போக்கஸ் லைட்டெல்லாம் வச்சது மக்களை பச்சையா கோல்டு பிளட்டா வந்து நீங்க வந்து ஏமாத்தி மர்டர் பண்ணாங்க. அதான் ஜிப்சிக்கு இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்துருங்க. மக்களை ஏமாத்த ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, 10 மணிக்கு ஃபங்க்ஷன்னா எல்லாத்தையும் சொல்றப்ப என்ன சொல்லுவீங்க? 8 மணி ரொம்ப உண்மையா சொல்லுவீங்க. அப்பதான் அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். கூட்டம் சேர்றதுக்கான கூட்டம் சரி, ஓகே. சேர்றதுக்கான நேரத்துக்காக தான் அந்த 12 மணி சொன்னது. மத்தபடி பர்மிஷன் தான் 3 to 10 தான் கேட்டிருக்கிறது. சரி சரி, ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 12 மணினே இருக்கட்டும். இது நீங்க சொன்ன டைம் 12 மணி. ஆனா எத்தனை மணிக்கு வந்தாரு அங்க ஸ்பாட்டுக்கு? அதான் ப்ரோ, பெர்மிஷன் எல்லாம் 3 to 10 மணி இருக்கு. இல்ல, அந்த அதை டைம்ல விட்டுருங்க எத்தனை ப்ரோ, மணிக்கு அதை வந்தாலும் விட்டுருங்க, கேட்க கூடாது. அதை விட்டுருங்க. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல 3 ஃபங்க்ஷன். to 10 எத்தனை மணிக்குள்ள வந்தாலும் நீங்க கேட்க கூடாதுல்ல. பெர்மிஷன் தானே கொடுத்துருக்கு. அப்படின்னா அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தானே அர்த்தம். 3 to 10 3 to 12 மணி வந்தாரு, அது பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதுங்களா? 12 மணிக்கு நான் அபிஷியலா ட்விட்டர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு மனுஷன் 3 to 10 வராருன்னா அத 3 to 10 வரேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் டிவிக்கு இது ட்விட்டர்ல போட்டிருக்கணும். அதுவும் போடல, அபிஷியலாவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. 3 மணில இருந்து 10 மணிக்கு நிக்கிறாங்க மக்கள். வந்து முட்டாளான்னு கேக்குறேன். 3 to 10 வரைக்கும் நிக்கிறாங்களே மக்கள், அவங்க முட்டாளா? ஜெய் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஜெய் நீங்களே நியாயமா பாருங்க. போலீஸ்காரரே 3 மணி to 10 மணி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம், அதனால நீங்க அப்போ வாங்கன்னா தொண்டர்கள்ட்ட சொன்னாரு, போலீஸ்காரரா சொன்னாரு. உங்க தொண்டர்கள் யார் பேச்சு கேட்பாங்க? யாரு அனௌன்ஸ் பண்றதை கேட்பாங்க? உங்க கட்சியில இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துதான் கேட்பாங்க. ஏன்னா நீங்க வந்து அங்க போய் வந்து போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்குறது அது 2 பேருக்குள்ள, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த் டிஜிபிக்குள்ள. அது வெளியில வந்து உங்க தொண்டர்களுக்கு நீங்க சொல்ல போறது இல்ல. நீங்க உங்க தொண்டர்கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க? அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. தொண்டர்கிட்ட சொல்லி ஆகணும், வாலண்டியர்ஸ்க்கு சொல்லி ஆகணும். வாலண்டியர்ஸ் இல்லன்னா கூட கட்சி நிர்வாகிகள் எல்லா மக்களும் பொதுவா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இருங்க அவரு சீனி இருங்க, அவருக்கு டைம் கொடுத்திருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ப்ரோ, சொல்றது தவறு. எனக்கே கோவம் வருது அவர் சொல்றது கேட்டு. பொதுமக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல முழுசா ஒரு விஷயம் நான் ஒவ்வொருத்தரும் இங்க பேசுறதுக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட டைம்ல ஒவ்வொருத்தருக்கும் டைம் ஒதுக்கி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நான் மத்தவங்களும் கீழே நான் பாக்கணும். நீங்க இங்க நீங்க வந்து பேசுறத கேட்டுட்டு இருப்பேன், நான் கீழே மைக் கொடுக்குற பாத்துட்டு இருப்பேன். சீனி ஒரு நிமிஷம் இருங்க. சீனி என்னன்னா அந்த போலீஸ்காரர் வந்து சொல்ல போறது கிடையாது. உங்க கட்சி தான், உங்க கட்சி தொண்டர்கள்ட்ட எத்தனை மணிக்கு உங்க தலைவர் வருவாரு, எத்தனை மணிக்கு எல்லாம் கேதர் ஆகணும்னு அனௌன்ஸ்மெண்ட் நீங்க தான் கொடுக்குறீங்க. அப்போ உங்க கட்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது வந்து 12 மணிக்கு. போலீஸ்கார் பர்மிஷன் கொடுத்தாருன்னு எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. உங்களுக்கு போலீஸ்கார் பர்மிஷன் கொடுத்ததும் நீங்க தான் உங்க தொண்டர்கிட்ட சொல்லணும். 3 மணிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, 4 மணிக்கு வாங்க, 5 மணிக்கு ஐயா வருத்தாக்கலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க சொன்னது 12 மணி. நீ ஏன் பொய் சொன்னீங்கன்னா இப்ப கேள்வியே. அந்த கேள்வி சொல்லுங்க. நான் சொன்ன பதில் வந்து எந்த கேள்விக்குன்னா, அவர் லைட் எதுக்கு போட்டீங்க, 12 மணி எதுக்கு லைட் போட்டீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு தான் நான் 3ல இருந்து 10 பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அதனால லைட் போட்டாங்கன்னு சொன்னேன். யார் இப்ப பேசுறது? ஜெய் டிவிக்கேவா இல்ல இந்த ஏங்க அதுதாங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து 6 மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே, 5 மணிக்கு வராங்கன்னு சொல்லிருக்கலாம். மக்கள் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி தான் ப்ரோ சொல்லுவாங்க. கரெக்டா டைம் 12 மணிக்கு நீ எங்க சொன்னீங்க? அதுதான் கேக்குறோம். இல்ல மனச்சாட்சி நீங்க இல்ல ஜெய் டிவிக்கு ஒரு நிமிஷம். நீங்க நடத்துனது ரோட் ஷோ மாதிரியா இல்ல மாநாடு மாதிரியா இடம் பிடிச்சு நடத்துறீங்க? ரெண்டுமே கிடையாது ப்ரோ. அது வந்து கேம்பெயின் ப்ரோ. கேம்பெயினா எப்படி நடத்துவாங்க சொல்லுங்க? கேம்பெயினா எப்படி? ஒரு இடத்துல மக்களை கூட்டி அந்த இடத்துல போய் தலைவர் பேசுவார் ப்ரோ. அதுக்கான நேரம் எவ்வளவு நேரம் ஒதுக்குனீங்க நீங்க அந்த கேம்பெயினுக்கு? நேரம் பெர்மிஷன்ல வந்து 3 to 10. ஐயா நான் என்ன கேக்குறேன்னா, பேசக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் ஒதுக்குனீங்க தான் கேக்குறேன். நீங்க எவ்வளவு நேரம் பேசுன போலீஸ்ட்ட சொன்னீங்க? நீங்க அந்த 3 to 10 நான் வரவே இல்லை. எவ்வளவு நேரம் பேசுவீங்க ப்ரோ? அரை நேரம் சொல்லிதான் ப்ரோ. ஐயா அவர் சொல்லுவாரு, யாரும் பதில் சொல்லாதீங்க. அவர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் இருங்க. அவர் சொல்லுங்க. இருங்க, போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கிறது அரை மணி நேரம். இவ்வளவுதான் தெளிவா கேக்குறேன் ஜெய். நான் உங்களோட கொஸ்டின் கேட்டதுக்கு நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அரை மணி நேரம் சரி. ஆமா. நீங்க அபிஷியலா உங்க ட்விட்டர் ஹேண்ட்ல போட்டது மதியம் 12 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவாரு. அதே மாதிரி இருங்க, சொல்லி முடிச்சிடறேன் ஜெய் நான் முடிச்சிடறேன். அபிஷியலா ட்விட்டர் ஹேண்டல்ல உங்க டிவி ட்விட்டர் ஹேண்டல்ல போட்டது, அதே மாதிரி புசி ஆனந்த் வந்து பிரஸ்ல கொடுத்ததும் ரிப்போர்ட் என்னன்னா, அதுவும் ரொம்ப அழுத்த நிறுத்தமா மதியம் 12 மணிக்கு அது என்ன ஒரு கரூர்ல வேளாது அந்த இதுல வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி வேலுச்சாமிபுரத்துல அவர் பேசுவார்னு அழுத்த நிறுத்தமா பேட்டி கொடுத்தாரு.
மக்கள் எல்லாரும் 12 மணிக்கு வந்துருவாங்கன்னா மக்கள் எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க விஜய் சொல்லுங்க? 10 மக்கள்கிட்ட நீங்க 12 மணிக்கு மணி சொல்லிட்டீங்க. வந்துருக்காங்க. இருங்க சபா, அவர் 7 பேசுங்க மணிக்கு சபா, வருவாங்க ப்ரோ. இருங்க சபா. இல்ல ஒரு எத்தனை 2 மணி? மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க ப்ரோ. 2 hours. அப்ப அவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க மக்கள்? 10-11 மணிக்கு வந்திருப்பாங்க. 10-11 மணிக்கு. ஆனா அங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க மக்கள்? 7 மணி. இல்ல பேந்தர் அவரே சொல்லட்டும். அவரே இல்ல மக்கள் தான் நம்ம 10-11 எதுவுமே சொல்ல மணிக்கு வேணாம். வந்தாங்க. இல்ல அவர் சொல்லுங்க விஜய் ப்ரோ. ரசிகர் எப்படி பாத்துருப்பாரு, எப்படி லைவ் எல்லாம் பாத்துருப்பாரு. எத்தனை மணிக்கு வந்தாங்க? சொல்லுங்க சார். அதான் 10-11 மணிக்கு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். இல்ல 10-11 மணிக்கு தான் வர ஆரம்பிச்சாங்களா மக்கள்? காலையிலே வர ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையில ஆமா ப்ரோ. எப்பவும் காலையில வர ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. எப்பவுமே எந்த விஷயம்னாலும் மாநாடுனாலும் சரி எதுனாலும் சரி எதுனாலும் சரி 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு. ஆனா வந்த மக்கள் வந்து காலைல வந்தது. சரி, உங்க நிர்வாகிகளுக்கு மதியம் 3 மணிக்கு அனுப்பி எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு? உங்க நிர்வாகி உங்கள்ட்ட சொன்னது எவ்வளவு? நியூஸ்ல வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு இருக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு? மதியம் 3 நாங்க மணிக்கு. வந்து இல்ல ப்ரோ, நாங்க தான் வந்து மக்கள் தெளிவா 8 மணிக்கு கேக்குறேன். வரணும்னு சொல்லல. இல்ல இல்ல சரிங்களா? நீங்க லோக்கல் கிடையாது ப்ரோ. டிவில நீங்க எப்படி பாத்திருப்பீங்க, லைவ் பாத்திருப்பீங்க. 3 மணிக்கு அந்த எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு தெரியுமா? இருந்துச்சு ப்ரோ. 10,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க ப்ரோ. 10,000 பேருக்கு மேல வந்திருப்பாங்களா? நல்லா ஆமா. கன்ஃபார்மா தெரியுமா 10,000 பேர் இருந்தாங்க? தெரியும் ப்ரோ. சரி, ஆனா ஏன் அப்ப 10,000 பேர் இருக்காங்கல்ல, நீங்க வாங்கின அனுமதி 10,000 ஆட்கள் வந்துட்டாங்க. நாமக்கல் டு கரூர் டயம் எவ்வளவு நேரம் ஆகும் டிராவல் சொல்லுங்க? ப்ரோ மக்கள் வர வழியிலே வரவேற்பு கொடுத்தாங்களா ப்ரோ? அது பாத்தீங்களா? வரவேற்பு எங்கெங்க கொடுத்தாங்க? இருங்க, வரவேற்பு எங்கெங்க கொடுத்தாங்க விஜய்? நீங்க இப்ப நீங்க சொன்ன வரவேற்பு, நீங்க வரவேற்பு எந்த ஊர்ல கொடுத்தாங்க? ப்ரோ எந்தெந்த ஊர்னு தெரியல ப்ரோ, அது கவனிக்கல ப்ரோ. இல்ல நீங்க நான் எப்படி லைவா சொன்னீங்க? பார்த்தேன் இல்ல ப்ரோ. இல்ல நீங்க இல்ல இருங்க யாரா ஒரு ஆள் பேசுங்க. 2 பேர் பேசும்போது எனக்கு குழம்புது. வரவேற்பு கொடுத்தாங்க இப்ப உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. எந்தெந்த இடத்துல வரவேற்பு கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். ப்ரோ அந்த கரூர் என்ட்ரன்ஸ் ஹைவேலயே வரவேற்பு கொடுத்தாங்க ப்ரோ. அங்கேயே அது கூட்டம் அது எத்தனை மணிக்கு அந்த இடத்துல கரூர் ஹைவேல அந்த இடத்துல வரது பேந்தர் மாம்ஸ் இருமா வந்துட்டாரு. மாம்ஸ் ஒரு நிமிஷம். கரெக்டான மேட்ரு. இப்ப வரவேற்பு கொடுத்ததுனால லேட் ஆயிடுச்சு, சரிதானே ஜெய்? வரவேற்பு மக்களா கொடுக்கறது அது இல்ல எந்த இடத்துல வரவேற்பு? இல்ல மாம்ஸ் இது மாம்ஸ் ஒரு நிமிஷம். வரவேற்பு மாம்ஸ் கொடுத்தனால ஒரு லேட் நிமிஷம். ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரே நிமிஷம் மாம்ஸ். இப்ப வரவேற்பு கொடுத்ததுனால லேட் ஆச்சுன்னு இவர் தான் சொன்னாரு. நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. இப்ப நாமக்கலுக்கு 8:30 வர்றான்னு சொன்னதுக்கு 8:30 தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. சென்னையில யார் வரவேற்பு கொடுத்து லேட் ஆச்சு? ப்ரோ நாமக்கலுக்கு 9 மணி தான் ப்ரோ சொல்லியிருந்தது. அதுதான் ப்ரோ, ஃளைட் ஏறினதே இங்க வந்து 8:45 இந்த மாதிரி தானே ஏறினாரு. அங்க வீட்டு வாசல்ல எதுவும் வரவேற்பு கொடுத்து லேட் இல்ல பண்ணிட்டாங்களா? பேந்தர் நீங்க அவசரப்படுறீங்க பேந்தர். 9 மணி இருங்க. ஜெய் இப்ப நாமக்கல் 9 மணி தான் சொன்னான்னு சொல்லி யார் சொன்னா 9 மணி? நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் கேட்ட ஸ்பேஸ்ல. ஒரே நிமிஷம் பாருங்க, அது ஏன் லேட் ஆச்சுன்னு சொல்லுவாரு. இப்ப நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு வரவேற்புனால லேட் ஆச்சு. சென்னையில இருந்து நாமக்கல் வர்றதுக்கு எந்த வரவேற்புனால லேட் ஆச்சு சொல்லுங்க? நாமக்கலுக்கு லேட்டே ஆகலையே ப்ரோ. அவர் எத்தனை மணிக்கு பேசுறாரு? நாமக்கல் லேட் ஆகலையா? சபா இரு, அவர் சொல்லுவாரு. நாமக்கல் எத்தனை மணிக்கு பேசினாரு சொல்லுங்க ஜெய்? 10-11 மணி இருக்கும் ப்ரோ. 11 மணியா? இருங்க நீங்க பாத்தீங்களா லைவ் பாத்தீங்களா? பேந்தர் மாம்ஸ் இருங்க, லைவ் பாத்தீங்களா ஜெய்? பார்த்தேன், 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு ப்ரோ. 12 மணிக்கு மேலயா? ஆமா ஆயிருக்கும். நல்லா தெளிவா சொல்லணும். இந்த அரைகுறையா 12 மணிக்கு முடிச்சிட்டாரு உங்க கணக்குப்படியே. 12 மணிக்கு பேசினா 12 மணி நான் வச்சுக்கிறேன். 12 மணி ஜெய் ஜெய்யும் யார் கேட்டுட்டு இருந்தது? பரணியா? 2 பேரும் பேசிக்கோங்க. ஓகே சபா இரு. டைம் ஃப்ரேம் மட்டும் சொல்லிடுறேன். 2:30 மணி. இல்ல சபா வேணாம், சபா வேணாம். ஒரு கைடன்ஸ் பாயிண்ட் தான். அனுமானத்துல இப்ப பேசியிருப்பாரு, 10:30 மணிக்கே பேசியிருப்பாரு அப்படி சொல்லாதீங்க. தெரியல சொல்லுங்க, அப்பதான் கரெக்டா போகும். நீங்க ஒரு அனுமானத்துல போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு டிபேட் போயிடும். எனக்கு தெரியல ப்ரோ எப்ப பேசினாரு அப்படி சொல்லிருங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, அவர் என்ன டைம்னா சொல்லட்டும். நான் அவர் சொல்ற டயத்தை வச்சு தான் நான் பேசணும். சொல்லுங்க ஜெய். நீங்க சொன்னா 12 மணிக்கு பேசிட்டாருன்னு வச்சுக்கோம், அங்கிட்ட ஒரு 1 hour வச்சுக்கணும் பேசினாருன்னு. நான் 1 hour கூட வச்சுக்கிறேன். அங்க இருந்து கிளம்புறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 மணிக்கு கிளம்புறேன்னு வச்சுக்கிறோம். எங்க இருந்து 2 மணிக்கு கிளம்புறோம் வச்சுக்கிறோம். 2 மணிக்கு கிளம்புனவரு நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க ஜெய்? நார்மலா வந்தா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ப்ரோ. எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 to 2 மணி நேரம் ஆகலாம் ப்ரோ நார்மலா வந்தா. நார்மலானா புரியல எனக்கு. அதாவது பஸ் ஸ்டாப்ல சொல்றீங்களா கார்ட்ல சொல்றீங்களா? போற மாதிரி சொல்றேன். சரி ஓகே ப்ரோ. இப்ப திரும்பி அவர் திருச்சி போனார்ல, நாமக்கல்ல இருந்து திருச்சி டிராவல் பண்ணாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? அது சீக்கிரமா போயிட்டாரு ப்ரோ. எப்படி ப்ரோ போனாரு? அதோட தூரம் ப்ரோ. அதோட தூரம் ப்ரோ. எதுக்கு மக்கள் வந்தாங்க? மக்கள் வந்தது ஏன் அவங்க தடுக்கல? நீங்க உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புலயே மக்களை தடுக்கல? அப்ப ஏன் வரவேற்கல? அந்த மாதிரி ப்ரோ வரவேற்று பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு ப்ரோ அவங்க இருக்க திரும்ப வரவேற்க? இல்ல எனக்கு புரியல ஜெய். ஏர்போர்ட் வரவேற்கணும். ஒரு நிமிஷம் சபா 2 வருஷம். பர்னி, இந்த கேள்வியை இதே ஸ்பேஸ்ல மான்ஸ்டர்ட்ட ஒருத்தன்ட்ட கேட்டேன்.
அவன் கடைசி வரைக்கும் தெரியலன்னு பதில் சொல்லல. இங்கேயா கிடைக்காது, தயவு செஞ்சு கேட்டு வாங்க. இல்ல நான் ஜெயிட்ட நான் கேக்குறேன் ஜெய். இப்ப நீங்க நாமக்கல் டு டிராவல் பண்ணீங்க ஜெய், ரைட்டு. நாமக்கல் டு கரூர் வரவேற்பு இருந்துச்சு சொன்னீங்க. எத்தனை இடத்துல யார் யார் வரவேற்பு கொடுத்தா அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்களா ப்ரோ? அதெல்லாம் தெரியல ப்ரோ. நிறைய ப்ரோ இடத்துல நீங்க கொடுத்தாங்க சொன்னீங்க ப்ரோ வரவேற்பு கொடுத்தாங்க சொன்னீங்க ப்ரோ. ப்ரோ. வரவேற்பு எங்க வரவேற்பு இந்த ஊர்ல மெயின் கொடுத்தாங்க. வரவேற்பு எங்கன்னா கரூர் என்ட்ரன்ஸ்லயே ப்ரோ, அந்த ஹைவேலயே ப்ரோ. அது அங்கேயே எத்தனை நிறைய மணிக்கு ப்ரோ கூட்டம் வந்தாரு? ஆயிடுச்சு. அது எத்தனை மணிக்கு ப்ரோ வந்தாரு அங்க கரூர் வந்ததே என்ட்ரன்ஸ்? 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி அங்க கரூர் தான் உள்ள டயம் என்ன சிட்டிக்குள்ள ப்ரோ? வர்றதுக்கு வெள்ளச்சாமிபுரத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு அவரு? டைம் சரியா தெரியல ப்ரோ. ஆனா சிட்டிக்குள்ள வேலுச்சாமிபுரம் வர்றதுக்கு 1.5 மணி என்ன நேரம் ப்ரோ முன்னாடி அங்க எதை வந்துட்டாரு ப்ரோ கேட்டாலும் ஹைவேல. தெரியல தெரியலங்கிற. சரி நான் ஒரு கேட்டேன் பாயிண்ட் நீங்க சரி, டைம் ஒன்றரை தெரியல மணி தான் நேரம். சொன்னேன். சரி, நீங்க 1.5 மணி கேட்ட நேரம். கேள்விக்கு பதில் சொல்ல பதில் சொல்லாம சரி இருக்கேன். சரி டைம் சரி தான் சரி தெரியலன்னு சரி சொன்னேன். தயவு செஞ்சு கிடைக்கிற பதில் வச்சா முடிங்க, தயவு செஞ்சு. சரி சரி நான் கிடைக்கிற போல வச்சா முடிக்கிறேன். பிரதருக்கு வந்து ஏதோ ஒரு டைம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. நான் அப்ப இங்க 7 மணி நியூஸ்ல எல்லாம் பதிவாயிருக்கேன் எங்க வேலுச்சாமிபுரத்துல. அப்ப அதுக்கு 1.5 மணி நேரம்னா 5:30 மணிக்கு வந்தாரா ஜெய்? ஆமா ரைட்டா? ஆமா ஆமா 5:30 மணி. எங்க கூட்ட நெரிசல் அதிகமா இருந்துச்சு ப்ரோ? வேலுச்சாமிபுரத்துல இருந்து கரூர் ரவுண்டானாக்குள்ள கூட்ட நெரிசல் அதிகமா இருந்துச்சா இல்ல அந்த போர்வேல கூட்ட நெரிசல் அதிகமா இருந்துச்சா? அந்த ஹைவேல இருந்து உள்ள வர்றதுக்கே கூட்டமா தான் ப்ரோ நான் இருந்துச்சு. கேட்கற ஸ்லோவா தான் தெளிவா வந்துச்சு. இருக்குன்னு அதாவது நீங்க இப்ப வர இடத்துல வரவேற்பு கொடுத்தான்னு சொன்னீங்க. ஆனா ஆமா நீங்க உங்க போலீஸ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது ப்ரோ, கரூர் ப்ரோ, இல்ல நாமக்கலுக்கு அடுத்து. நான் இப்போ பேசி முடிச்சிடறேன். என்னோட நாமக்கலுக்கு கேள்வி என்னன்னா, இல்ல இப்ப கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா ஒரே இப்ராஹிம் கொஸ்டினை சுத்தி சுத்தி கேட்கறதுனால, இது ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்கறதுனால பேசிடுறேன். இல்ல எனக்கு இருங்க ஒரே இப்ராஹிம், ஏன் ஒரே கதறீங்க ஒரு கொஸ்டினை நிமிஷம்? ரிப்பீட்டட் இப்ராஹிம் பண்ணி இப்ராஹிம் உங்களுக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கான டைம் கொடுக்குறேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அடுத்தது, கவலைப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். அவரு வெயிட் இப்பதான் பண்ணுங்க வந்தாரு. இப்ராஹிம். ஸ்பேஸ் நான் ஆரம்பிச்சு வந்து இருங்க. அவரு இப்பதான் வந்தாரு. அதனாலதான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நான் சரிசமமா தான் கொடுக்குறேன். 4 எத்தனை டிவிக்கு ஐடி இருக்கோ அத்தனை ஐடியும் நான் கொடுக்குறேன். பேசுங்க. நான் என்ன கேட்டேன்னா இவங்களோட இது வந்து கரூர் டு சேலம் நாமக்கல் இடையில வந்து எந்த இடத்துலயும் உங்களுக்கு யாரும் வரவேற்பே கொடுக்கல. அது மிகப்பெரிய பொய். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து வரும்போது ஒரு பட்டாளத்தை கூட்டு வந்தாங்கல்ல, அதை வரும்போது 2 பேரும் ஸ்டேஜ் நடந்துச்சு. ஒரு பைக் ஆக்சிடென்ட், ஒருத்தன் ஓடி அந்த விழுந்தான். அந்த இடத்துல எந்த இடத்துலயும் கார் பஸ்ஸை நிப்பாட்டவே இல்லை. எல்லா இடத்துலயும் பஸ் மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் லைவ் பார்த்துருப்போம். இவங்க சொல்றது எல்லாம் போய் அந்த லைவ்ல எங்கேயாவது நின்று யாராவது வரவேற்பு கொடுத்தது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆள் பாத்தீங்களா? அந்த மெயின் ரோட்ல 4 வேல ப்ரோ எங்கேயாவது? நான் வரவேற்புன்னு சொல்றது அந்த கரூர் என்ட்ரில தான் ப்ரோ நான் சொன்னேன். என்ன நான் ப்ரோ மத்த இடத்துல சொல்லல. ப்ரோ நான் சொல்ல ப்ரோ கிடையாது. நான் ப்ரோ சொன்னது ப்ரோ கரூர் என்ட்ரில. ப்ரோ ப்ரோ கரூர் என்ன என்ட்ரில ப்ரோ வரவேற்பு கொடுத்து 1.5 மணி அங்கேயே நேரத்துல டிராவல் பண்ணலாம்னு சொன்னீங்க ப்ரோ. இருங்க இப்ப இருங்க 2 மணிக்கு அதான் ப்ரோ கிளம்புனவரு சொல்றேன். இங்க 5:30 மணிக்கு வராரு கரூர் ப்ரோ. என்ட்ரில எப்படி இருந்து ப்ரோ? உள்ள வேலுச்சாமிபுரத்துக்கு வரதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு ப்ரோ. அதுதான் நான் சொல்லிட்டு ப்ரோ இருக்கேன். நான் கேட்டது நாமக்கல் டு கரூர் என்ட்ரன்ஸுக்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. அது ஸ்பீடா வந்துட்டாரு ப்ரோ. இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் லேட் ஆயிடுச்சு. ஸ்பீட்னா புரியல ப்ரோ. எத்தனை மணிக்கு ப்ரோ அங்கே கிளம்புனாரு அவரு? டைம் தெரியல ப்ரோ எனக்கு சரியா. ஆனா அங்க நாமக்கல் டு கரூர் வரது சீக்கிரம் வந்தாச்சு. அப்ப இந்த கரூர் பிளானிங்க அவுட்டர்ல இருந்து இல்லங்க, கரூர் இந்த இன்சைட் வரதுக்கு பிளானிங்கே தான் லேட் இல்லாம ஆயிடுச்சு. இல்ல இந்த பிளானிங்கே இல்ல. இன்னொன்னு நீங்க கோர்ட்ல என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஏன் சனிக்கிழமை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அன்னைக்குதான் இங்க மக்கள் அதாவது எல்லாம் வேலை கம்பல்சரி சம்பளம் அவங்க போயிருவாங்க, கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உங்க வக்கீல் சொல்லியிருக்காரு. சரியா ஜெய்? இது சொன்னது உங்களோட வக்கீல் சொன்னாரு. அப்ப ஊர்ல உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா 5 மணிக்கு மேல இங்க சம்பளம் வாங்கிட்டு மக்கள் இந்த இடத்துல இந்த ரோடு இந்த பக்கம் உள்ள கடை, ஜவுளி கடை, ஜவுளி கம்பெனி, அப்புறம் அந்த மோட்டர் தயார் கம்பெனி, இது மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கிறதுனால 5 மணிக்கு மேல சம்பளம் கொடுத்த எல்லாருக்கும் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க பிளான்டா 5 மணிக்கு மேல வந்திருக்கீங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா ஸ்ட்ரென்த் காமிக்கணும். முக்கிய காரணமே அதான். ஏன்னா 3 மணிக்கு அங்க இருந்த கூட்டம் நீங்க சொல்ற மாதிரியே 10,000 பேர் வச்சுக்கிருவோம். நீங்க வர நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். 3 மணிக்கு அந்த ரவுண்டானா கிட்ட எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா ஜெய்? அந்த ரவுண்டானா கிட்ட 3 மணிக்கு இருந்த கூட்டம் தெரியுமா லைவ்ல? எந்த ரவுண்டானா ப்ரோ? நீங்க சொன்ன வரவேற்பு கொடுத்தாங்களா ரவுண்டானா எத்தனை பேர் இருந்தாங்க? அங்க நிறைய எத்தனை பேர் பேர் இருந்தாங்க இருந்தாங்க. 3 மணிக்கு? 3 மணிக்கு 3 மணிக்கு இருந்தாங்க. அந்த உள்ள என்ட்ரி ஆகிறப்போ நிறைய பேர் இருந்தாங்க. 3 மணிக்கு எத்தனை நான் கேட்டதா வரும்போது கேட்கல, மதியம் 3 மணிக்கு கேட்கறேன் ப்ரோ. நீங்க சொன்ன 3 மணிக்கு டைம் ரவுண்டானா ப்ரோ. கவரேஜ் எல்லாம் தெரியல ப்ரோ. பார்க்கல ப்ரோ. நீங்க பாக்கல ப்ரோ, உங்களுக்கு தெரியல ப்ரோ. மொத்தமே 3 மணிக்கு அனுப்புல இருந்த கூட்டமே மொத்த கூட்டமே அங்க இருந்ததே மொத்தம் 5000 இருந்து ஒரு 7000 பேர் தான் இருந்திருப்பாங்க. நான் சொல்ற ரவுண்டானா டு கரூருக்குள்ள மொத்தமே இருந்தது 7000 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஓகே இப்ப சரியா? இப்ராஹிம் இருங்க இல்ல ரொம்ப லென்த்தா போகுது. இப்ப பரணி இல்ல கபிலா நான் இதோட முடிச்சிடறேன். அதாவது இது எப்படின்னா ஃபுல் இல்ல முடிச்சிடறேன். இதோட நான் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் பரணி சொல்லுங்க இப்ராஹிம். நான் பேச முடியும். இப்ராஹிம் தான் பேசுறாங்க. நான் தான் பேசுறேன். சிம்பிள். இப்ப வந்து அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு வந்துட்டு யார் காரணம்? கிரவுடு டேம்ப் ஆயிடுச்சு. உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. தாண்டி வந்துட்டாரு. அதாவது டைம் தாண்டியாச்சு. அதாவது மார்னிங் வந்து 9 o'clock 10 o'clock வர வேண்டிய நாமக்கல்ல வந்து பேசுறது இல்ல எனக்கு மட்டும் தான் 12க்கு கிராஸ் ஆயிடுச்சு. இல்ல அவர் பேச சரியா கேட்கல. டிலே ஆகி 7 மணிக்கு அங்க வந்தாச்சு. கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் தடுக்கல, நீங்க பேசுங்க. ஜெய் நீங்களே சொல்லுங்க அவருக்கு.
எப்பா நீங்களா சொல்லுங்களாப்பா, அவர் பேசுறது விட்டு விட்டு கேக்குதுன்னு. இதுல வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறீங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணேன். நான் வந்து போஸ்ட்ல இருக்கேன், மெம்பருங்க, லேட்டா வராரு. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு உறுப்பினருங்க. நான் ட்ரிக் எல்லாம் பண்ணலங்க. ஆடுகளம் படத்துல தனுஷ் பேசுற மாதிரி அப்படிதான் கேக்குது. அதுக்குதான் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்றேன். இல்ல அவர் கேக்குற கொஸ்டின் என்னன்னா ப்ரோ, இது டிவிகேல இருக்க ஐடி அவங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப மட்டும் மைக் ஆஃப் பண்ணி அமைதியா இருக்கீங்க. டிவிகே நீ யார் சொல்லுப்பா. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்ராஹிம் ப்ரோ பேசுங்க ப்ரோ. விட்டு கேக்குதுன்னு என்ன கேக்குற? பேசலாம். கேக்கல ப்ரோ. அவருக்கு குரல் தான் கொஞ்சம் குறகுறன்னு இருந்துச்சு. இப்பலாம் கேக்கல ப்ரோ. ஜெய் ப்ரோ இப்ராஹிம் நீங்க மியூட் பேசுறது போடுங்க ப்ரோ. கேட்கல. இப்போ கேக்குதுங்களா? இப்ராஹிம் நீங்க பேசுறது கேட்கலையா? அதான் சொல்றாங்க. கட்சியில யாருமே ஒருத்தர் கூட உண்மையை பேச மாட்டீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் மியூட் போடுங்க ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம் ஜிப்சி, சாரி ஜிப்சி, உங்க கட்சியில யாருமே ஒண்ணுக்கு உண்மையா பேச மாட்டீங்களா? ஐயோ அப்படி என்ன பேச, அதையும் கட்சி கொள்கையா சேர்த்துங்க. விட்டு விட்டு கேக்குது அது சொல்லியா அப்படின்ற, எனக்கு நல்லா கேக்குதுன்ற. இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, நான் அவர் என்ன கேக்குறாரு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? அஜித்குமார் நான் தான் மைக் கொடுத்தேன். அடுத்தது உங்களுக்கு தான் வருவேன். வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. எல்லாம் அவசரப்பட்ட பசங்க. நான் பைத்தியம் தான் முடிச்சிட்டு இருக்கணும் 12 மணிக்கு. இல்ல கபிலன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜெய் அவர் என்ன கேட்டார் அந்த கேள்வியை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அவர் வந்து தப்பு யாரோடதுன்னு கேட்டாரு. டைம் லேட் ஆயிருச்சு, அதெல்லாம் சரி. இப்ப தப்பு யாரோடது, எதனால அந்த சம்பவம் நடந்துன்னு கேட்க வந்தாரு ப்ரோ. யாருகிட்ட? உங்கள்ட்ட தான் ப்ரோ. நீங்க தான் இருக்கீங்க, இங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட தான் கேட்க வந்தாரு. ஹோஸ்ட் நானா? ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. ஹோஸ்ட் கபிலன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இல்லனா டிவிகே ஆப்போசிட்டா பேசி கேட்க வந்தாரு. அவரை கேட்க விடுங்க, அவர் கேக்குதான்னு பாப்போம். பேச சொல்லுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேளுங்க சார். இப்ராஹிம் கேளுங்க சார், உங்க ஆளே சொல்லிட்டாப்ல, கேளுங்க சார். ஹலோ, நான் பேசட்டுமா? அவரே அப்பதான் பேசட்டுமான்னு கேக்குறாரு. நடுவுல நீ வேற இன்னும் உட்காந்து இதான் நடத்திட்டு இருக்கு. பேசுங்க, நீங்க பேசுங்க. அவர் இல்லவே இல்ல ப்ரோ, லிசனர்ல இருக்காரு ப்ரோ. அவரு பேசிருக்காருப்பா, உனதாப்பா கதை கேட்கல. இப்ராஹிம் பேசுங்க. இப்ராஹிம் ஐயா ஓகே. இப்போ அவர் வந்தது டிலே எல்லாமே அக்செப்டட், சரிங்களா? அந்த டிராபிக் அவர் வந்து இப்ப ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு வந்ததுல எல்லாமே ஆயிடுச்சு. ஆகி 41 பேர் இறந்துட்டாங்க. இறந்து முடிச்ச இப்ராஹிம் சத்தியமா சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 850 ஸ்பேஸ் கிட்ட போட இப்ப முடிய போகுது. சத்தியமா விட்டு விட்டு கேக்குது. ஐயா யாராவது சொல்லுங்கயா, யாராவது டிவிக்குள்ள உண்மை பேசுறவங்க யாராவது ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த ஜெய்ய விட்டுருங்க. இன்னொரு விஜய் ஃபேன் இருந்தாரு, அவரையாவது உள்ள கூப்பிடுங்க. இன்னொரு இப்ராஹிம் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறது நல்லா தான் கேக்குது. ப்ரோ, நல்லா தானே கேக்குது. கேக்கலப்பா, எங்களுக்கு கேக்கலப்பா. எனக்கு விட்டு விட்டு, அதாவது ரோபோட் வாய்ஸ் மாதிரி. நெட்வொர்க் கிடைக்கிற இடமா பார்த்து உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வராருன்னு புரியுது. 41 பேர் டெத் ஆனதுக்கு யார் காரணம்னு கேக்குறாரு. ஜிப்சி நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அவர் கேக்குறது புரிய வருது, ஆனா விட்டு விட்டு ஜிப்சி ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அவரோட இந்த 41 பேரோட இழப்புக்கு வந்து முழு காரணம் ஏற்க வேண்டியது விஜய். எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க இத? எந்த அடிப்படைன்னா நான் வந்து கடந்த 2 வருஷமா இழப்புக்கு காரணம் ஸ்டீஃபன் பேசுறது இப்ராஹிம், பதில் சொல்றது ஜிப்சி. நடுவுல நீங்க என்ன அமைதியா இருங்க, 2 பேரும் அவங்க பேசிக்கிட்டோம். என்னோட பர்சனலா நான் அப்சர்வ் பண்ணதுல அண்ணா வந்து ஐயா இருங்க, உங்க கேள்வி கேட்டுச்சு, பதில் சொல்றேன். கேள்வி கேட்டுச்சு, பதில் சொல்றேன். அது காரணம் வந்து முழு பொறுப்பு வந்து இருங்க, நீங்க மியூட் இருங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்க. நான் அஸ்யூம் பண்ணல ஐயா, நாங்க முடிவு பண்ணல. இந்த ஜெய் என்ற கடவுளே முடிவு பண்ணிட்டு கபிலனை தூக்கி வெளில போடுங்க. கபிலனை நான் போறேன். சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல விடுங்க. ஏங்க மாநாட்டுல தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட முடியாது, அவரே போயிட்டாரு. இல்ல எப்படி பண்ணுங்க? இல்ல அதுக்கு அவரே போயிட்டாரு. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அவர் லிசனர்ல இருக்கு. ஜெய் அவர் அந்த கேள்வியே கேட்கல. நீங்க வேற ஏதோ கேள்வியை கேட்டு அவர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ப்ரோ நான் கேள்வி கேட்கல ப்ரோ. நீ பேசாத சபா, நீ பேசாத. நீ எந்த பக்கம் கோல்ல இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். இல்ல ப்ரோ, பேச தூங்கு ப்ரோ. பேச நாளைக்கு பாத்துடலாம். ஓட்டு உசராங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு சபா. இது வந்து மதன் குரல் மாதிரியே இருக்கு. எனக்கு அதே டவுட் தான்.
இல்ல இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. சபா அவரு அந்த அவர் பேசும்போது நாங்க எல்லாமே கேட்கலன்னோம். இதுதான் கேள்வி, அவர் கரெக்டா கேட்டாரு அப்படின்னு சொன்னது வந்து தம்பி ஜெய். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் இந்த கேள்வியே கேட்கல அப்படின்னு பதில் சொல்ல போனா என்ன என் மேல பழியப்பட்டு போனாரு. இதுக்கு மேல நீங்க ஏன்டா உங்க மேல தப்பு வச்சுட்டு எல்லாமே பழி போங்க. சாதாரண ஸ்பேஸ்லயே நீங்க எப்படா ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேர் தான் இதுக்கு காரணம். என் தம்பி ஜெய், நீ தானே சொன்ன இதான கேள்வின்னு சொன்ன. சபாக்கு வந்து ஒரு உள்குத்து இருக்கு. நல்லபடியா பேசி நாளைக்கு ஸ்பேஸ் கூட்டு போயிட்டு என்ன தெரியுமா மேட்ரு? சபா வந்து அடுத்தது வந்து ஏதோ பெரியார் சிலை இல்ல காமராஜர் சிலை ஏதோ அன்னார் சிலை ஏதோ கையில வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களு. சரி இல்லை சார் வணக்கம். சரி கபிலன் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். யார்கிட்ட அவங்க டாக்டர்ஸ் யார்கிட்ட வந்து நீங்க கேட்டு சொல்லுங்க. டாக்டர்ஸ் வந்து நல்ல டாக்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. திருப்பி அங்கதான் வந்து நிக்கிறேன். இன்னைக்கு கரூர் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல கரெக்ட் தான் அவர் கேக்குறது கரெக்ட் தான். இல்ல நைட்டும் பகலுமா வந்து டாக்டர்ஸ் வந்து காப்பாத்தி ஒரு 100 பேருக்கு மேல காப்பாத்தி வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நன்றி அந்த டாக்டர்ஸ்க்காக. ஆனா பழி மட்டும் நல்ல டாக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களே, எனக்கு அந்த ஒரு இதுல கேட்கணும். 2வது கத்தி குத்து இதெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, ஏதாவது ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி கத்தி குத்து இருக்கு, அந்த மாதிரி ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் எங்கேயாவது என்ன பதிவு போட்டிருக்காங்களா? இவங்கள தவிர யாருமே சொல்லல. இது 2 மட்டும் எனக்கு கேட்டு ஐயா அவங்கள நீங்க அவ்வளவு சீரியஸா எல்லாம் எடுத்து கேள்வி கேட்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. டாக்டர்ஸ் இல்லன்னு சொன்னது வந்து நாகப்பட்டினத்துல, அது வந்து ஆளூர் சனவாசே சொல்லியிருக்காரு முன்னாடி. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை கொண்டு வந்து இங்க நாமக்கல்ல இருங்க. ஒயிட் பேர் இருங்க. சபா இரு கேளுங்க தெளி சார். நாமக்கல்ல காலையில நல்ல டாக்டர்ஸ் இல்ல, நான் போன இடத்துல நல்ல டாக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க நல்ல டாக்டர் கெட்ட டாக்டர் எதை வச்சு நீங்க இந்த முடிவு பண்ணாரு மட்டும் சொல்லுங்க. 2வது இத்தனை பேர் வந்து போராடி காப்பாத்திருக்காங்க நைட் அண்ட் பகலா. சரிங்களா? அங்க இருக்க டாக்டர்ஸோட நெட்வொர்க் ஆக்டிவேட் பண்ணி பக்கத்துல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு டியூட்டி முடிஞ்சு போனா கூட எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. பிஜில இருந்து எல்லாமே கீழே கூட டாக்டர்ஸ் இருக்காங்க. வேணா நீங்க கேட்டு பாருங்க. சரிங்களா? இத்தனை டாக்டர்ஸ் வந்து நைட்டு நர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு பக்கம் வந்து உயிருக்கு போராடிக்க பேஷண்ட், ஒரு பக்கம் அவங்களோட எமோஷனலா இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்க. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு துளி இது கூட இல்ல. ஆனா ஜஸ்ட் லைக் தட் நல்ல டாக்டரே இல்லைன்னு சொல்றது வந்து அது எவ்வளவு பெரிய. ஏன்னா உங்க கட்சியிலேயே டாக்டர்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களையும் சேர்த்து கொச்சப்படுத்துற மாதிரி தானே இருக்குது. இந்த ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க. இருக்கியா ஜெய்? கேக்குதா ப்ரோ? கேக்குது. கேட்ட கேள்விக்கு பதில். நல்ல டாக்டர்ஸ் இல்லன்னு சொன்னது நாமக்கல்ல ப்ரோ. ஒரு 1 நம்பர் ஃப்ராடு கபிலன். அந்த ஆள் கேட்காத கேள்வி எங்கிட்ட திருச்சி கேட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஆள் வெளில போயிட்டாரு. இல்ல நான் பாதிக்கப்பட்டேன். தம்பி டிவிக்கு உங்க கட்சியில யாருக்கும் பிடிக்காத 2 விஷயம் சொல்லு. ரமணா படத்துல ஒரு மாதிரி உண்மைன்னு கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காதா? ஃபேக்ட்ஸ் அப்படின்னால டிவிக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கும் பிடிக்காதா? இல்லங்க நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அதே சேர்த்து சொல்லிடுங்க. அதாவது அண்ணன் வந்து எத்தனை மணிக்கு பேச்சு நிறுத்தினாரு, எப்படி அங்க இருந்து கரூருக்கு எத்தனை மணிக்கு போனாரு, எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து எழுந்தாரு, எத்தனை மணிக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருக்கணும், இந்த எதுக்குமே கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரியாது. ஆனா கரெக்டா எப்படி 5 நிமிஷத்துல இந்த அமைச்சர் வந்தாரு, எப்படி 10 நிமிஷத்துல அந்த அமைச்சர் வந்தாரு, எப்படி இந்த கட்சி வந்தது, அதெல்லாம் டைம் ஸ்டாம்போட கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா உங்க கட்சி தலைவர் வந்து எங்க இருந்தாரு, அந்த டைம் ஸ்டாம்ப் எல்லாம் தெரியாது உங்களுக்கு. எத்தனை மணிக்கு சொன்னாங்க, ஆனா எத்தனை மணிக்கு பேசினாங்க, இதெல்லாம் தெரியாது. அது பிரச்சனை கிடையாது. நாங்க வந்து பர்மிஷன் கேட்ட டயத்துக்குள்ள வரமா இல்லங்கறத இல்லையே வரல ப்ரோ. என்ன ப்ரோ பேசுறீங்க? திருப்பி இதுதான் சொல்றோம். இல்ல உங்களை ஏன் தற்கொலைன்றாங்கன்னா நீங்க வர்றது இருக்கட்டும், அங்க மக்களை நீங்க வர வச்சீங்கல்ல தம்பி, அதத்தான் கேக்குறாங்க. ப்ரோ விஜய் எப்பலாம் வர வச்சீங்கல்ல 3ல இருந்து 10 மணி வரைக்கும். சரி ரொம்ப லென்த்தா போகுது. அஜித் குமார் வந்துல இருந்து பேசல பாரு. நீ ஒரு நிமிஷம் அஜித் குமார். ஒரு செகண்ட். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. ஜெய் டிவிக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேக்குறேன். ஆனா இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே தெரியல சார். நீங்க பேசுங்க அஜித் குமார். ஹெட்போன் எடுத்துட்டு கொஞ்சம் பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஒழுங்கா கேக்குது. கேக்குது. எனக்கு கேக்குது. இப்ப கேக்குதா? கேக்குது. நீங்க அவரா ஜெய் டிவிக்கு சிஎம் எங்க வந்திருக்காரு இன்னைக்கு சொல்லுங்க. புரியல. இன்னைக்கு சிஎம் எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்காரு? இப்போ ராமநாதபுரத்துக்கு எத்தனை மணிக்கு வர்றோம்னு சொன்னாங்க? 10 மணி. ஓகே. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு
ஆனா அந்த ஸ்பேஸ்ல எல்லாரும் கேட்டுக்கோங்க, ராமாபுரத்துக்கு 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு அவங்க வர சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே ஓகே. ஆனா அவர் அங்க ஒரு அசம்பிளி அடிக்கிறது 9:20 ப்ரோ. ஒரு சிஎம் அங்க இருக்காரு, 9:20 அங்க இருக்காரு. சொல்லுங்க இப்ப, சொல்லுங்க நீங்க. ப்ரோ சிஎம் வராருன்னா அது கவர்மெண்டால வெல் ஆர்கனைஸ்டா வந்திருக்கும். மக்கள் நடுவுல வந்து சிஎம் வண்டியை மறிக்க மாட்டாங்க, அதுல லேட் ஆகுது, அதனால ஒரு வெல் ஆர்கனைஸ்டா இல்ல கரெக்டா விஜய் டைம் வண்டியை வந்துருவாரு. மறைச்சாங்க, ஜெய் விஜய் வண்டியை மறைச்சாங்க. போற இடத்துல யாரு மறைச்சா? ஜெய் யாரு விஜய் வண்டி மறைச்சா யார் ப்ரோ? மறைச்சா? யாரு மறைச்சா? யார் மறைச்சா? யாரு இருங்க மறைச்சா? நீங்க கேட்கற கேள்வி எங்க வரையும் புரியுது. நாமக்கலுக்கு காலைல லேட்டா வந்துடும், அதை நான் ஒத்துக்கிறேன். காலையில கிளம்புன டைம் லேட்டா எதுக்கு வந்தாரு. வந்தாரு? ஆனா ஏன் வந்தாரு? ஏன் வந்தாரு சொல்லுங்க. இல்ல தம்பி, பதில் சொல்லுங்க, அதுக்கு மேல பதில் சொல்லுங்க. எல்லா நீங்க பிரச்சனைக்குமே கேட்கறத அவரோட ஒத்துக்கிட்டேன் ப்ரோ. டைமிங் தான் நாமக்கலுக்கு தம்பி லேட்டா பிரச்சனை. வந்தாரு. நீங்க லேட்டா வந்ததை இல்ல ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு இருங்க கேட்கல, இருங்க ஏன்னு கேக்குறாரு. லேட்டு ஏன் இருங்க